அதெல்லாம் சுத்தமாக எனக்கு அவாய்ட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் சாயந்தரம் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னால் முடியவே முடியாதுங்கிறப்ப தான் நான் அதை குடிக்க சொல்கிறேன் உங்களை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 21 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 3 சண்டே. இன்றைக்கி என்னெல்லாம் சாப்பிட்றேன்னு பார்க்கலாம். காலையில் வந்து சோம்பும் பட்டையும் போட்டு கொதிக்க வச்சு சீரகம் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை தான் காலைல ஃபஸ்ட்டு ஹெல்த் ட்ரிங்காக எடுத்துக்கிட்டேன் ஒரு 8 மணி அப்படிங்கிறப்ப. அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து பதவியேற்பு விழா நடந்துச்சு, அதை பார்த்துக்கிட்டே அப்படியே உட்காந்துட்டேன். சண்டே அப்படின்னா எப்பயுமே மதியம் லஞ்ச் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம நாக்கை கட்டுப்படுத்த முடியாது, கொஞ்சம் லைட்டாக அதிகமாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் நான் காலையில் எந்த கார்ப்ஸ் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். ஒன்லி ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி மட்டும்தான் எடுத்துப்பேன். அதனால் வந்து நான் இப்போ கொய்யாக்காய் தான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் சமைச்சு ஒரு 12:30 1 மணிக்குள்ளெல்லாம் சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால. ஏன்னா பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். காலையில் எடுத்துக்காமல் மத்தியானம் கொஞ்சம் லைட்டாக ஹெவியாக எடுத்துக்கிட்டாலும் பேலன்ஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுனால நைட்டு வந்து ஃப்ரூட்ஸாக இந்த மாதிரி தான் எடுத்துப்பேன். ஓகே, இப்போ வந்து நான் கொய்யாக்காய் அதனால எடுத்து சாப்பிட்றேன். எக்ஸசைஸ் பண்ணலான்னு தான் நினச்சேன். பட் விஜய் வந்து பதவி ஏற்றாரா, அதை பார்த்துக்கிட்டே உட்காந்தாச்சு. ஈவினிங் தான் பண்ணணும். ஓகே, அப்புறம் என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அடுத்தது பார்க்கலாம். 10:30 மணி அப்படிங்கிறப்ப தான் லைட்டாக பசிச்சது. கொய்யாக்காய் வந்து ஒரு ஃபுல் கொய்யாக்காய் பெருசாக வந்து எடுத்துக்கிட்டேன். கொய்யாக்காய் அதிகமாக சாப்பிடுங்க, அதிக ஃபைபர் இருக்குது மற்ற பழத்தை விட. நமக்கு வந்து இந்த டயட் அப்போ வந்து என்ன அப்படின்னா வெயிட் லாஸ் அப்போ மோஷன் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். அது வந்து கிளியர் ஆகுறதுக்கு கண்டிப்பாக கொய்யாக்காய் சாப்பிடுங்க. 11:30 அப்படிங்கிறப்ப பழையது சாதம் இருந்துச்சு, அதோட தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பழைய சோறு சாப்பிடக்கூடாது. அந்த தண்ணியில் வந்து நிறைய ப்ரோபயோட்டிக் இருக்குது அப்படிங்கிறதுனால அதில் தயிர் கலந்து எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து பழைய சாதம் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. பழைய சாதம் எடுத்துக்காமல் அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து மத்தியானம் சாப்பாடு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு 11:30 அப்படிங்கிறப்ப. பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 தான். ஹஸ்பண்டுக்கும் தம்பிக்கும் சிக்கன் 65 மசாலா போட்டு நான் எண்ணெயில் பொரித்து எடுத்தாச்சு. எனக்கு வந்து என்ன அப்படின்னா, நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனில் தான் போட்டு எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். சிக்கன் 65 மாதிரி எண்ணெயில் பொரித்த மாதிரியே அதே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப ஒன்றும் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் இருக்காது. நம்ம கொஞ்சமாக ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம், அவ்வளோதான். நம்ம வந்து அதிகமான ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதிக கலோரிஸ் வந்து நம்ம இன்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா பெருசாக வந்து ஆயிலில் வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்காது. நான் பொரிச்சிட்டே பேலன்ஸ் எவ்வளோ என்ன அதுலேயே இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து சிக்கன் பிரியாணி தான். ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி பிரியாணி செஞ்சுருந்தாங்க. ஊருக்கு போயிட்டு ரொம்ப நாள் ஆகுது. பிரியாணி நான் சாப்பிட்டே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து சிக்கன் பீஸ் தான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாதம் வந்து ஒரு 100 கிராம் அந்த அளவுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு சிக்கன், முட்டை, அந்த ரைத்தா, ஃபைபருக்காக ரைத்தா, ப்ரோட்டீனுக்காக சிக்கன், அப்புறம் வந்து கார்ப்ஸுக்காக வந்து பிரியாணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி வந்து பேலன்ஸ்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த சாப்பாடாக இருந்தாலுமே வந்து நமக்கு வந்து பெருசாக கலோரிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாது. ஃபஸ்ட்டு இந்த ப்ரோட்டீன், முட்டை, சிக்கன், ஃபைபருக்கான ரைத்தா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். வந்து இப்போ கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்டு நைட்டு கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு தான் நினச்சேன். நைட்டு மீன்ஸ் சாயந்தரமா. பட் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தனால 2 தடவை இன்னும் இதே அளவுக்கு இன்னொரு தடவை வச்சுக்கிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பாக வாக்கிங் போயிடணும். ஏன்னா நம்ம ஹெவியாக சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுனால உடனே போய் படுத்துடக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் போல் நடந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் படுத்து கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 4:30 அப்படிங்கிறப்ப வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டு, அதுக்கப்புறம் செஸ்ட் ஒர்க் அவுட் நான் அந்த வாட்டி பண்ணுறேன். அப்புறம் வந்து பெல்லி ஃபேட் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மணி நேரம் வந்து நான் இந்த வாட்டி பண்ணினேன். ஒரு 20 நிமிஷம் ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டு, 20 மினிட்ஸ் வந்து செஸ்ட் ஒர்க் அவுட், 20 மினிட்ஸ் பெல்லி ஃபேட் ஒர்க் அவுட்டு. சாப்பிட்டது ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஸ்நாக்ஸுமே நான் எடுத்துக்கலை. எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிளாக் காஃபி தான் வந்து போட்டு அதில் லெமன் புழிஞ்சி எந்த சுகரும் சேர்க்காமல் எடுத்துக்கிட்டேன். நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. எக்ஸசைஸ் பண்ணியுமே வயிறு ஃபுல்லாகவே இருந்துச்சு. பிரியாணி சாப்பிட்டது, அப்புறம் நல்லா ஹெவியாக சாப்பிட்டது. நேற்று சண்டே அப்படிங்கிறதுனால தம்பிக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஸ்கூல் போகிறதுக்காக கொஞ்சம் பர்ச்சேசிங்லாம் இருக்குது. அதுக்காக வந்து யூனிஃபார்ம் அப்புறம் ஷூ அதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. சரின்ட்டு அதுக்கு தான் ஈவினிங் வந்து எல்லாருமே கிளம்பிக்கிட்டு இருந்தோம். நம்ம எடுக்கிற மீல் தான் நம்மளோட சுய கட்டுப்பாடு தான். நம்ம வெளியில் போனாலும் நம்ம வந்து அது சாப்பிடக்கூடாது அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா நம்ம வெளியில் போகிறப்ப நமக்கு ஆசையெல்லாம் வரும். அது பார்க்குறப்ப அதை கிராஸ் பண்ணுறப்ப வந்து அந்த வாசனை ஸ்மெல்லு வரதே நம்ம சாப்பிடணும்னு தோணும். பட் நம்ம
நம்மளோட சுய கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். அப்புறம் 3 நாள் ஆயிடுச்சா நம்ம டயட் ஆரம்பித்து சுகர்லாம் கட் பண்ணி அப்படியே மூஞ்சி பார்த்திங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு ஆரம்பிச்சுட்டு நம்ம ஹெல்தி ஃபுட்டு சுகர் கட்டு அப்படின்னு இருந்தோம்னாலே மூஞ்செல்லாம் நமக்கு பளிச்சுன்னு ஆரம்பிச்சிடும். லைட்டில் தான் இது மாதிரி பளிச்சுன்னு இருக்கோம்னு நினச்சா அப்புறம் வெளில போய் பார்த்தாலும் அப்படியே நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து ஆயில் ஐட்டம் அப்புறம் வந்து சுகர் ஐட்டம்லாம் சாப்பிடாததுனால. அப்புறம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஷூவெல்லாம் வாங்கிட்டு ஒரு 7-7:15ங்கிறப்ப ஃப்ரூட்ஸ் பவுல் வாங்கி நாங்கள் சாப்பிட்டுட்டோம். ஏன்னா மத்தியானம் ஹெவியாக சாப்பிட்டது சுத்தமாக பசிக்கலை. சரி ஃப்ரூட்ஸே சாப்பிட்டுட்டு முடிச்சுக்கலாம் டேவை அப்படின்னு சொல்லிட்டு யுதன் குட்டிக்கு மட்டும் பிரியாணி இருந்துச்சு, அதை வீட்டுக்கு வந்து ஊட்டி விட்டாச்சு. ஹஸ்பண்டுமே எனக்கு மதியம் சாப்பிட்டது ஹெவியாக இருந்துச்சு, எனக்கும் சாப்பாடு வேணாம், நானுமே ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு முடிச்சுக்கிறேன். நம்மளோட 21 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் வந்து இன்னைக்கு Day 3 நல்லபடியாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சண்டே அப்படின்னாலே வந்து நிறைய பேர் டயட் இருந்தால் வந்து பிரியாணி சாப்பிடக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, டயட்னால் வந்து சாப்பிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. பட் வந்து நான் வந்து இப்படி தான் வந்து நான் டயட் இருந்தப்போ இப்படி தான் எடுத்துக்கிட்டு உடம்பை குறைச்சேன். சண்டே அப்படின்னா காலைல நைட்டு சாப்பிட மாட்டேன், மதியானம் கொஞ்சம் ஹெவியாகவே சாப்பிட்டுப்பேன். அதனால் வந்து அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி காலைல நைட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து அது பேலன்ஸ் ஆகிடும். அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா இந்த வெயிட் லாஸ் அப்போ டீ காஃபி குடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நான்லாம் எப்படி அப்படின்னா டீ காஃபிங்கிறது வந்து நான் பெருசாக வந்து அது அடிக்ட் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நிறைய பேர் வந்து அடிக்டாக இருக்காங்க. நான் வந்து எப்படி அப்படின்னா நான் வந்து எப்போயாவது யாராவது குடித்தாங்கன்னா குடிப்பேன். அந்த மாதிரி என்னைக்காவது எனக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சிச்சு, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, அதாவது வெளில போய் ரொம்ப நேரம் வேலை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா குடிச்சுப்பேன், அவ்வளோதானே தவிர டெய்லி குடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. பட் நிறைய பேர் வந்து அந்த டீ காஃபி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த தலைவலி வந்துடும், அந்த நாளே ஓடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை டீ ஆர் காஃபி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து பெருசாக இன்னும் பெருசாக நமக்கு கலோரிஸ் சேர்ந்துடாது. சுகர் கட்டு ஃபுல்லாக சுகர் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சுகர் கட்டு நீங்கள் கொஞ்சமாக சுகர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம உடம்புல எது சேஞ்சஸும் இல்லை, கலோரிஸ் தான் கொஞ்சம் அதிகமாகும். ஒரு 30 கலோரி 40 கலோரி அப்படிங்கிறது ஒரு காஃபியில் வந்து அதிகமாகும். இப்போ நீங்கள் காஃபி டீ எடுக்கிறீங்க அப்படின்னா பால் வந்து ஒரு 3/4 டம்ளர் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா நார்மல் 1 டம்ளர் காஃபிக்கு நீங்கள் 1/4 டம்ளர் பால் 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணியாக டீத்தூள் போட்டு கொதிக்க வச்சு வெல்லம் இருந்ததுன்னா வெல்லம் டீ வெல்லம் காஃபி அந்த மாதிரி போட்டு குடிங்க, இல்லைனா நாட்டு சக்கரை போட்டு குடிங்க. ஏன்னா அதில் வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. பட் வந்து என்ன அப்படின்னா உங்களால் சுத்தமாக எனக்கு அவாய்ட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் சாயந்தரம் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னால் முடியவே முடியாதுங்கிறப்ப தான் நான் அதை குடிக்க சொல்கிறேன் உங்களை. காலையிலலாம் தயவு செய்து எடுத்துக்காதீங்க. காலையில் நல்ல ஹெல்த்தி ட்ரிங்காக ஃபஸ்ட்டு மார்னிங் ஃபஸ்ட் ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. ஈவினிங் ஒரு வேளை நீங்கள் எடுத்துக்கலாம், என்னால் முடியவே முடியாதுங்கிறப்ப. இல்லை எனக்கு வந்து பெருசாக தெரியாது அப்படின்னா பிளாக் காஃபி பிளாக் டீ அப்புறம் சுக்குமல்லி டீ அதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதெல்லாம் சுகர் போடாமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு அது சுகர் வேணும் அப்படின்னா கருப்பட்டி வாங்கி வச்சுக்கிட்டு பிளாக் காஃபி பிளாக் டீ சுக்குமல்லி டீ ஒரு வேளை கொஞ்சமாக கருப்பட்டி போட்டு சாப்பிடுங்க. எனக்கு காஃபி பால் ஊற்றின காஃபி தான் பிடிக்கும்னா கொஞ்சமாக பால் ஊற்றி நிறைய தண்ணி ஊற்றி அந்த மாதிரி போட்டு குடிங்க. ஒரு வேளை சுகர் எடுத்துக்கிற மாதிரி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணால் அவாய்ட் பண்ணிடுங்க. வித்தவுட் சுகர் பிளாக் காஃபி பிளாக் டீ போட்டு குடிச்சிங்க அப்படின்னாலுமே நல்லா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் கசப்பாக இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் அந்த கசப்பு பழகிரும். ஸோ காஃபி டீ குடிக்கலாமான்னு கேட்டவங்களுக்கு இது கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்றைக்கியான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.